கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏத்தக்கூடிய தீபத்தோட வரலாறு பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் உயர்ந்தவங்கன்னு வாதம் வந்துச்சு. அப்போ சிவபெருமான் அக்னி ரூபமா தோன்றினார். தன்னோட அடியையோ முடியையோ யாரு ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ அவங்களதான் உயர்ந்தவர்னு சொன்னார். அப்ப விஷ்ணு வராக ரூபம் எடுத்து பூமியை தொலைச்சுக்கிட்டு கீழ் நோக்கி போனார். பிரம்மர் அன்னப்பறவையா மாறி மேல் நோக்கி போனார். பல ஆண்டுகளா விஷ்ணு அடியை தேடியும் அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டார். ஆனா பிரம்மர் பொய் சொல்லிட்டார். தாளம்பூவை சாட்சியா வச்சுக்கிட்டு நான் முடிய பார்த்துட்டேன்னு பிரம்மர் பொய் சொல்லிட்டார். அதை கேட்ட சிவபெருமானுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். இனிமே பிரம்மனுக்கு கோயில்களும் பூஜைகளும் இல்லைன்னு சாபம் கொடுத்தார். இனிமே எந்த சிவ பூஜையிலையும் தாளம்பூவை பயன்படுத்தக்கூடாதுன்னு தாளம்பூவுக்கு சாபம் கொடுத்தார். பிரம்மரும் விஷ்ணுவும் தாம் பண்ண தவற உணர்ந்து தாங்கள் மட்டும் பார்த்த இந்த அக்னி ரூபத்தை உலகமே பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அதனாலதான் சிவபெருமான் திருவண்ணாமலையில ஜோதி ரூபமா காட்சி அளித்தார். அதுவே நாம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்.